சீமான் அவர்கள் வந்து என்ன பிஜேபி கிட்ட அடக வச்சு காசு வாங்கியிருக்காரு. 19 நாம் தமிழர் நாடாளுமன்ற வேட்பாளர் நின்னாரு. அதுக்கு பிறகு இப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்போ நாம் தமிழர் குறித்து ஒரு வாய்ப்பு இருந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். முதல்ல மன்சூர் அலிகான் புனிதரா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேள்வி. ஏன்னா என்னை விட மன்சூர் அலிகான் அதிகம் அறிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவரு இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற அமைப்போடைய பொதுச் செயலாளராக இருந்தவன் நான் தான். இதையெல்லாம் தாண்டி அவர் செய்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பிஜேபியோட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அந்த மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில நான் இருக்கிறேன். என்னை கூட்டிட்டு தான் போய் உட்கார வைக்கிறாரு. எங்கன்னா வடபழனி கிரீன் ஹோட்டல் கிரீன் பார்க்ல தான் வந்து நடக்குது. நம்ம அந்த ஃபோரம் மால் பக்கத்திலே இருக்கு. அங்கதான் வந்து யார் வந்து பிஜேபி தரப்பு வந்து பேசுறாங்கன்னா கனல் கண்ணன், ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணனும் மன்சூர் அலிகான், நானும் என்னோட நெருக்கமான ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல. நான் 4 பேர் மட்டும் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்பது முழுமையாக எனக்கு தெரியும். ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து 3 சீட்டு 300 கோடி பணம் கொடுத்தா நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வேலை செய்ய நம்ம தயாரா இருக்கும். உடனே பேசிட்டு சொல்லுங்க மாஸ்டர். கொடுக்குற யார்? மன்சூர் அலிகான் கொடுக்குற. அவங்க தரப்பு வந்து இப்ப சமீபத்தில் மட்டும் 2021 தமிழ் தேசிய புலிகள் தொடங்கி தொண்டாமுத்தூர் தொகுதியில் நிக்கிறேன்னு சொன்னாரு. வேலுமணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி தான் போனாரு. ஆனா கடைசி அவருடைய பிரச்சாரம் என்ன சொல்றாரு? வேலுமணி இந்த தொகுதி ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காரு சொல்லிட்டு பின்வாங்கி சொல்லிட்டாரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு வாதின ஒரு பார்வை இருக்குல்ல மன்சூர் அலிகான் வந்து. அவர் ரொம்ப யதார்த்தமானவங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. வெளியாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பட்டமான ஒரு பொய்யர் வந்து மன்சூர் அலிகான். அவர்கிட்ட வந்து உண்மைன்னு நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து தேவைக்கு ஏற்ப யாருமா பயன்படுத்துவார். என்ன பண்ணாரு? பிரச்சாரம் கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு ஆள் வரல. இவர் ஒரு ஆள் தான் போக வேண்டியிருந்தது. போய் பார்த்தாரு, வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணாருன்னா நெஞ்சு பிடிச்சி வந்து படுத்துட்டாரு மருத்துவமனையில. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. எனக்கு கொடுத்த ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. மக்கள் எவ்வளவு முட்டாள் அடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஆள் கிடையாது. பிரச்சாரத்துக்கு கூட ஒருத்தருமே கிடையாது. சீமான் வந்து மன்சூர் அலிகானை பயன்படுத்துற அளவுக்குலாம் வந்து, ஆனா மன்சூர் அலிகானை அடமான வைக்கிற அளவுக்கு மன்சூர் அலிகான் வந்து ஒருத்தான ஆள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. இப்ப நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து என்ன பிஜேபி கிட்ட அடக வச்சு காசு வாங்கியிருக்காரு. அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருந்தாங்க. அந்த வடவர்களுடைய வருகையை பற்றி பாட்டு பாடுறது, டான்ஸ் எல்லாம் ரீல்ஸ்லாம் அவங்க பதிவிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு திராவிடத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, முதல்ல மன்சூர் அலிகான் வந்து ஒரு தேர்தல் கால பறவை. அவர் வந்து 2019 நாம் தமிழர் நாடாளுமன்ற வேட்பாளர் நின்னாரு. அதுக்கு பிறகு இப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்போ நாம் தமிழர் குறித்து ஒரு வாய்ப்பு இருந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். முதல்ல மன்சூர் அலிகான் புனிதரா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேள்வி. ஏன்னா என்னை விட மன்சூர் அலிகான் அதிகம் அறிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவரு இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற அமைப்போடைய பொதுச் செயலாளராக இருந்தவன் நான் தான். அந்த அமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க அந்த அமைப்போடைய கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டது. பல்லாவரத்தில் வந்து பொதுக்கூட்டம் நடத்தினது, கீழக்கரையில பொதுக்கூட்டம் நடத்தினதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய ஜனநாயக புலிகள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழுவில் நான் தான் முக்கியமான ஆளு. அதிமுகவின் அவைத் தலைவராக இருந்த ஐயா தமிழ்மகன் உசேனை தொடர்பு கொண்டு பேசி நாங்கள் அதிமுக, ஏன்னா திமுக எதிர்ப்புல நம்ம நிற்கும் போது அதிமுக ஆதரவாக நாங்கள் பரப்புரை செய்யறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வரைக்கும் கொண்டு போனது நான் தான். அதனால வந்து மன்சூர் அலிகான் குறித்து முழுமையா தெரியும். இவர் என்ன பிஜேபிக்கு நேர் எதிரானவர் மாதிரி அவர் பேசுறதை விட ஒரு முட்டாள்தனமே. இவர் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுகவிடம் ஒரு பக்கம் இவர் ஒரு குழு வச்சு பேசிட்டு இருக்காரு, அதிமுக நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி அவர் செய்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பிஜேபியோட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அந்த மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில நான் இருக்கிறேன். என்னை கூட்டிட்டு தான் போய் உட்கார வைக்கிறாரு. எங்கன்னா வடபழனி கிரீன் ஹோட்டல் கிரீன் பார்க்ல தான் வந்து நடக்குது. நம்ம அந்த ஃபோரம் மால் பக்கத்திலே இருக்கு. அங்கதான் வந்து யார் வந்து பிஜேபி தரப்பு வந்து பேசுறாங்கன்னா கனல் கண்ணன், ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணனும் மன்சூர் அலிகான், நானும் என்னோட நெருக்கமான ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல. நாங்கள் 4 பேர் மட்டும் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்பது முழுமையாக எனக்கு தெரியும். ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து 3 சீட்டு 300 கோடி பணம் கொடுத்தா நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வேலை செய்ய நம்ம தயாரா இருக்கும். உடனே பேசிட்டு சொல்லுங்க மாஸ்டர். கொடுக்குற யார்? மன்சூர் அலிகான் கொடுக்குற. அவங்க தரப்பு வந்து எந்த டிமாண்டும் இவர் கொடுக்கல, எந்த இதுவும் அழைப்பு இவர் கொடுக்கல. இவரா தானா போய் எனக்கு பிஜேபி வந்து 3 சீட்டு கொடுங்க, 3 நாடாளுமன்ற தொகுதி கொடுங்க, 300 கோடி ரூபாய் பணம் கொடுங்க, நான் பிஜேபி வேலை செய்யணும்னு சொன்னவங்க மன்சூர் அலிகான். என்னவோ சும்மா அப்படியே பெரிய மனித புனிதர் மாதிரி மக்களை காக்க வந்தவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவருடைய நோக்கம் தேர்தல் வந்து தன்னை வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிறது. தேர்தலை யாராவது ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடிக்கணும். 2019 நாம் தமிழர் இருந்தாரு.
2021 தமிழ் தேசிய புலிகளும் ஒரு கட்சி தொடங்கினாரு. எத்தனை கட்சின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2009 புதிய தமிழகம் கட்சியில வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நின்னாரு. அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு. அப்படியே வந்துகிட்டே அவருடைய வரிசை போட்டுட்டே வந்து ரொம்ப வரும். இப்ப சமீபத்தில் மட்டும் 2021 தமிழ் தேசிய புலிகள் தொடங்கி தொண்டாமுத்தூர் தொகுதியில் நிக்கிறேன்னு சொன்னாரு. வேலுமணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி தான் போனாரு. ஆனா கடைசி அவருடைய பிரச்சாரங்கள் என்ன சொல்லிட்டு வராரு, வேலுமணி இந்த தொகுதி ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டு வந்துட்டாரு. 2024 நாடாளுமன்ற தொகுதி ஏற்கனவே தமிழ் தேசிய புலிகள் தொடங்குறது என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு போயிட்டாரு. 2024 தேர்தல் நெருங்கும் பிப்ரவரி மாசத்துல இந்திய ஜனநாயக புலிகள் தொடங்குறாரு. நாங்க கேள்வி எழுப்புறோம், இந்திய ஜனநாயக புலிகள் ஏன் வைக்கிறோம்னா தமிழ் தேசிய புலிகள் வந்து தேர்தல் ஆணைய பதிவு ஏற்க மாட்டேன்றாங்க, தமிழ் தேசியன்ற வார்த்தை ஏற்கல, புலிகள்ன்றதை ஏற்கல அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து பேர் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய செயல்பாடு முக்கியம். நீங்க நம்புற அதே மன்சூர் அலிகான் நாங்களும் அப்படிதான் நம்ம தமிழ் தேசியவாதி. அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வாதின்னு ஒரு பார்வை இருக்குல்ல மன்சூர் அலிகான் வந்து, அவர் ரொம்ப யதார்த்தமானவருங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, வெகுளியா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பட்டமான ஒரு பொய்யர் வந்து மன்சூர் அலிகான் மட்டும்தான். அவர்கிட்ட வந்து உண்மைன்னு நீங்க எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது. அவர் வந்து தேவைக்கு ஏற்ப யாருமே பயன்படுத்திக்குவாரு. அப்புறம் இந்திய ஜனநாயக புலிகள் தொடங்கினாரு. நாங்க வந்து முதல்ல ஆரணி தொகுதி நிக்கிறேன்னு சொன்னாரு. நான் தான் முதல்ல பிரச்சாரத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். உடனே வந்து வேலூருக்கு நிக்கிறேன்னு மாறி போனாரு. எல்லாமே ஒரு பக்கம் போச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், ரெண்டாவது சுயேட்சை, ஏன்னா இங்க யாருமே சீண்டல. சரி சுயேட்சையா நிக்கிறேன்னு போய் வேலூர் நிக்கிறாரு. வேலூர்ல அவருக்கு பிரச்சாரம் பண்ண ஆளுடைய நாங்க எல்லாம் பின்வாங்கி வந்துட்டோம், அவருடைய செயல்பாடு செய்யணும். அப்பயே நான் தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். மன்சூர் அலிகான் வந்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியில் நீக்கப்படுறாரு, ஏன்னா இங்க இருக்க எல்லா நிர்வாகிகளும் அவருக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி நான் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப அவர் போய் வேலூர்ல பிரச்சாரம் பண்றாரு. எல்லா கட்சிக்கும் எதிராக சுயேட்சையா போட்டிட்டவர். வேலூர்ல என்ன பிரச்சாரம் பண்றாரு தெரியுங்களா? ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும், பிரியங்கா காந்தி பிரதமராக வர வேண்டும். யாரே சுயேட்சை வேட்பாளரா காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக நிற்கிறாரு, பாஜக கூட்டணிக்கு எதிராக நிற்கிறாரு, எல்லாத்துக்கும் எதிராக நிற்கக்கூடிய மன்சூர் அலிகான் நாங்க பிரச்சாரம் பண்றாரு, ராகுல் காந்தி தான் பிரதமராக வேண்டிய, அவர் தான் இந்த நாட்டை ஆள தகுதியானவர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. எடுபடல. ஒரு கட்டத்துல பிரச்சாரத்துக்கு கூட போக ஆள் இல்ல, கூட ஒரு இஸ்லாமிய அமைப்பு நின்றுச்சு. அதுவும் ஒரு கட்டத்தில் இவருடைய அலும்பல் தாங்காம பின்வாங்கிடுச்சு. கடைசியா என்ன பண்ணாரு, பிரச்சாரம் கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு ஆள் வரல, இவர் ஒரு ஆள் தான் போக வேண்டி இருந்தது. போய் பார்த்தாரு, வேலைக்கு ஆகாதுன்ட்டு என்ன பண்ணாருன்னா நெஞ்சு பிடிச்சி வந்து படுத்துட்டாரு மருத்துவமனையில. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு, எனக்கு கொடுத்த ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. மக்கள் எவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஆள் கிடையாது, பிரச்சாரத்துக்கு கூட ஒருத்தருமே கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சு தேர்தலுக்கு பிறகு ஒரு வேலை பண்ணாரு. இந்திய ஜனநாயக புலிகள் வந்து காங்கிரஸோடு இணைக்கிறேன்னு சொல்லி செல்வ பெருந்தகை பார்த்து காங்கிரஸ்ல இணைஞ்சாரு. அந்த செய்திகளும் ஊடகங்கள் வந்திருக்கு. யாரு 3 பேரோட போய் காங்கிரஸ், இந்திய ஜனநாயக புலிகள் காங்கிரஸோட இணைஞ்சிருச்சு. அப்ப இப்ப இந்திய ஜனநாயக புலிகள் மறுபடியும் ஈடுபட்டு வந்தது. அப்ப மன்சூர் அலிகானுக்கு தேர்தல் வசூல் பண்ணணும். வசூல் வேட்டையாடுறதுக்கு யாராவது ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்ப திமுக ஆதரவா பேசினா எப்படி திமுக சீட்டு தராது, குறைஞ்சபட்சம் எல்லா மேடையிலையும் பேசுறேன், எனக்கு ஒரு ரூபா 2 ரூபா கொடுக்குன்னு பேசலாம், பேரம் பேசலாம். அதுக்கு மட்டும்தான் மன்சூர் அலிகானுடைய இந்த உண்ணாவிரத நாடகம், இந்த மனித புனிதர் வேஷம்லாம். சீமான் வந்து மன்சூர் அலிகானை பயன்படுத்துற அளவுக்குலாம் வந்து சீமான் வந்து மனித புனிதர் இல்லை, அது வேற விஷயம். ஆனா மன்சூர் அலிகானை அடமான வைக்கிற அளவுக்கு மன்சூர் அலிகான் வந்து ஒருத்தான ஆள் கிடையாது. ஏன்னா அவர் நின்று எல்லா தேர்தலும் அவர் வாங்கின வாக்குகள் ரொம்ப சுட்சமான வாக்கு. 100 ஓட்டு இந்த சுயேட்சை வேட்பாளர் நிற்போம் இல்ல, சாதாரணமா அவங்க வாங்குற ஓட்டு கூட மன்சூர் அலிகான் வாங்கல. இவர் எப்படி இன்னொரு கட்சியில் வந்து ஒரு கட்சி ஒருத்தரை மதிச்சு கூப்பிடணும்னா அவனுக்கு பின்னாடி ஒரு ஓட் பேங்கிங் இருக்கணும், குறைஞ்சபட்சம் அந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருந்தா கூப்பிட்டு பேசும். இவரெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. இவரா சும்மா கதை கட்டிட்டு இருக்காரு, இதை நம்ம பேசணும்னா இன்னும் நிறைய அவர் குறித்து அவருடைய உண்மைமுகத்தை கிழிச்சிட்டே இருக்கலாம். அதனால வந்து மன்சூர் அலிகான் ஒரு தேர்தல் கால பறவை, ஒரு ஜோக்கர், அவ்வளவுதான். அண்ணன் கோபி ஏகாம்பரம் பெங்களூர்ல முதல்ல ஸ்டிக்கரை ஒட்டி இந்த பிரச்சனையை தொடங்கி வச்சாரு. அவரோட சேலத்துல தொடங்கணும், ஆத்தூர்ல தொடங்கணும், இன்னைக்கு காஞ்சிபுரம், அரூர், சரியா, கோயம்புத்தூர், தென் மாவட்டங்கள் முழுவதும் இந்த போராட்டம் நகர தொடங்கிடுச்சு. இப்ப தமிழ்நாடு முழுவதும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கடா, நீங்க வந்து பெயிண்ட் வச்சு எழுதுங்கடான்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. இப்ப அறிவிப்பு உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி இதை தொடங்கி இருக்கு. இது எல்லா கட்சிகளும் எடுத்து பேசும். இது இனிமேல் தான் வளரும். இது இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல தமிழரின் அடையாள போராட்டமா இது மாறும். இந்த மாற்றம் நடந்ததுக்கு என்ன காரணம்? இப்போது நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்? அப்போ நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புது அரசுகிட்டனா, அப்படின்னா எதுக்கு நீங்க தமிழ்நாடு அரசுன்னு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினோடனே, இந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக ஏற்கனவே 10-15 ஆண்டுகளாக களத்திலே இல்ல அப்படின்னு கூட நக்கல் நையாண்டி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு ஐயா விஜய். சரியா, களத்துக்கு வர சொல்லுங்களேன் பாக்கலாம். எங்களை மாதிரி எத்தனை தொகுதி வென்றா சட்டமன்றத்தை கைப்பற்றலாம்னு கேட்டா ஒரு 4 தொகுதியை ஜெயிப்பாருங்கிறான். 4 தொகுதி ஜெயித்து தமிழ்நாடு முதலமைச்சரோட 1000 விஜய். அப்ப இந்த முட்டாள் கூட்டணி உற்பத்தி செஞ்சது யாரு? தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் சொன்னது யாரு? திமுக. கல்வியில் சிறந்த மாநிலமா இருந்தா இவ்வளவு தற்கூறிய எப்ப உருவானா? சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற எந்த போராட்டமும்
மக்கள் சார்ந்து இல்ல. அவங்க கடல் மாநாடு நடத்துறாங்க, மரம் மாநாடு நடத்துறாங்க, தண்ணீர் மாநாடு நடத்துறாங்க. அதை நீங்க கேலி பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா தண்ணீர் மாநாடு நடத்துறோம், தண்ணி குடிக்கதான், நீங்களும் தண்ணி குடிக்கதான். நீங்க கிண்டல் பண்ற நீங்களும் தண்ணி குடிக்கதான். பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்னை மீறி அதை நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்னாரு. இன்றைக்கு 1000 ஏக்கர் கையகப்படுத்திதான் சொல்றாங்க. இல்ல, இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானின் மீது மட்டுமே நீங்க குற்றம் சொல்வதை தப்பித்துக் கொள்ள முடியாது. சரியா? எங்கள் கடமை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கோம். ஆனால் உலகத்தின் அரசியல் போக்கு, ஜியோ பாலிடிக்ஸ், உலகளாவிய அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் களத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். சரியா? அப்ப இது வந்து ஒரு பக்கமா ஒரு சார்பா தள்ளிவிட வேணாம் நான் கோரிக்கை வைக்கிறேன். எல்லாரும் போராடணும். யாருக்காக? சீமான் வீட்டுக்கு மட்டும் தம்பிக்காக போராடுறா? சீமான் வீட்டுக்கு மட்டும் மலைக்காக போராடி கொண்டிருக்கிறாரா? சீமான் தம்பிகள் மட்டும் அவன் வீட்டுக்காக போராடிட்டு இருக்கானா? அப்ப உனக்கு என்ன அக்கறை? இதை கேள்வி கேட்கிற உங்களுக்கு என்ன அக்கறை? நீங்க உங்க அக்கறையோட நீங்க நின்றுக்கீங்களா?